ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேமா பிரபு குக் அண்ட் vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரிட்ஜில் எப்படி நம்ம காய்கறியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் எந்த காய்கறியை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது டெய்லி காலையில் நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நான் கொடுக்குற இந்த கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முட்டையை வழக்கமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எதுக்குன்னா நம்ம ஹாட் கிளைமேட்டில் முட்டை கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடிக்கடிக்கு முட்டை வாங்கிட்டும் வந்துட்டுருக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டு உப்பு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது காய்கறியை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் எந்த காய்கறி வாங்கினாலும் இந்த மாதிரி உப்பு தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 1 ஹவராவது ஊற வச்சு நான் எடுப்பேன். இப்போ பட்டாணி அந்த மாதிரிலாம் தோலை உரித்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் நம்ம தோலை உரித்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடலாம். கழுவணும் தேவையில்லை. சும்மா தோலை உரித்து லைட்டாக அலசி வச்சிடலாம். ரொம்ப நல்லா கழுவ வேண்டியது இந்த கேரட்டும் முள்ளங்கி மட்டும்தான். அது மட்டும்தான் மண்ணில் வளையும். பீட்ரூட்டும் நல்லா கழுவி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதை நல்ல தண்ணியில் நான் கழுவி எடுத்துக்கிறேன். நல்லா 1 ஹவர் ஊறிடுச்சு. நல்ல தண்ணியில் கழுவிட்டு வெயிலில் காய வைக்காமல் கொஞ்சம் நிழலில் காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வழக்கம் போல் ஸ்டோர் பண்ண வேண்டியது தான். கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணுவேன். சில காய்கறியில் தண்ணி வெளியே வரும். அதனால கீழே டிஷ்யூ பேப்பர் இல்லை துணி போட்டு ஸ்டோர் பண்ணலாம். சரிங்க, இதை நல்லா காயட்டும். இப்போ மாவை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் சனிக்கிழமையே இந்த மாவை அரைச்சி வச்சிட்டேன். எப்பவுமே சாட்டர்டே அப்புறமா வெட்னஸ்டே 2 நாள் அரைப்பேன் நான். மாவு 3 நாளைக்கு கூட வராதுங்க. மேக்ஸிமம் 3 நாள் இந்த மாவை ஸ்டோர் பண்ணலாம். எப்போவுமே ஸ்டீல் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைங்க மாவை. கீரை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் தண்டுக்கீரை எடுத்திருக்கேன். தண்டுக்கீரையில் காம்பை மட்டும் எடுத்துகிட்டு இந்த கீரையை மட்டும் நான் அப்படியே ஸ்டோர் பண்ண போகிறேன். நான் வாஷ் பண்ண போகிறதில்ல. கீரை பருப்பு கீரைலாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் லீஃப் மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணுங்கள். நம்ம குக் பண்ண போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அலசிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேவையில்லாத புல் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அவ்வளோதாங்க. எப்பவுமே 1 டைம்க்கு ஆகிற மாதிரி தான் கீரையை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். திரும்பியும் வேணும்னா திரும்பியும் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது அப்படியே கீழே கூலிங் பாக்ஸில் வச்சிடலாம். கத்திரிக்காய் காம்பு எடுக்காமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி ட்ரெயின் செல்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே. அடுத்தது பூசணிக்காவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணலாம். பீர்க்கங்காவும் நான் உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். தோல் நான் நீக்கி எடுத்துட்டேன். தோல் வேணும்னா நீங்கள் துவையல் அரைச்சிக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா வைக்கலாம். இப்போ பீர்க்கங்காவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ளே இருக்க சீட்ஸை நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. உள்ளே சாஃப்டாக இருக்கும் சீட்ஸு. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரைன் செல்ஸில் இருக்கிற பாக்ஸாக பார்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. இல்லைன்னா கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். இது ஒரு 3 டேஸ்க்கு வருங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு காலையில் எழுந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். குக் பண்ண மாதிரியே தெரியாது. அதே மாதிரி அவரைக்காவும் பீட்ரூட்டும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருளுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 2 பங்கு பூண்டு எடுத்தோம்னா 1 பங்கு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணி லைட்டாக தெளிச்சா மட்டும் போதும். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வீக்குக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அழகாக வரும். இப்படி இருந்தாலும் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு புலாவ் கட்டுவோம். அப்புறமா சண்டே பிரியாணி பண்ணுவோம். அப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில் வாங்குற தேவையே இல்லை. நிறைய ஸ்டோர் பண்ண தேவையில்லை. கொஞ்சோண்டு ஸ்டோர் பண்ணலாம். அடுத்தது பூண்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. 1 வாரத்துக்கு தேவையான பூண்டை உரித்து சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போது நான் போடுவேன். கீரை பொரியல் பண்ணும்போதும் பூண்டு கொஞ்சம் போடுவேன். அதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இஞ்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இஞ்சி தட்டி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டீ போட்டு குடிக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு அதை கட் பண்ணி இப்படி ஸ்டோர் பண்ணுங்கள். நான் காம்பை மட்டும் தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ரசம் வைக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் இலையை தனியாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரெயின் செல்ஸ் இருக்க பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லைன்னா கீழே டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். புதினா மோஸ்ட்லி வாங்க மாட்டேங்க. ஏன்னா எனக்கு வீட்லேயே இருக்குது, புதினா விளைஞ்சிருக்கு. பச்சை மிளகா காம்பை எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா 1 மந்த்துக்கு பச்சை மிளகா வரும். கொத்தமல்லி காம்பு பகுதி மட்டும் தனியாக எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ரசம் வைக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
அடுத்தது பீன்ஸை நல்லா கழுவி காய வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு வருங்க. 2 டேஸ்க்கு நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா கூட குக் பண்ணலாம். அதே மாதிரி தான் நான் கேரட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். 2மே சேர்த்து அழகாக பொரியல் பண்ணலாம். எல்லா கேரட்டையும் நான் கட் பண்ணலங்க. நான் கொஞ்சம் பொரியலுக்கு மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மீதி கேரட் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைன்னா கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு எந்த பாக்ஸில் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அடுத்தது பாவக்காங்க. பாவக்காய் வந்து நல்லா உப்பு தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரெயின் செல்லில் இருக்க பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அடுத்தது சொரக்காய். இந்த சொரக்காய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய பேக் இல்லை, அதனால் இந்த மாதிரி டவலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள் பாஸ்கெட் தனியாக இருக்குது, அதனால் இதுலேயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தக்காளி நல்லா ஆறிடுச்சுங்க. இதே மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது முருங்கைக்காங்க. நான் முருங்கைக்காவை பீஸாக போட்டு கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. இந்த மாதிரி நல்லா 2ஆக கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கு. நீல வாக்கில் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. கீழே டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா துணி இல்லை கர்ச்சீஃப் அந்த மாதிரி போட்டு காட்டன் துணி போட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். முருங்கைக்காய் நல்லா நீட்டாக இருந்தாலும் நல்லா 3 பீஸாக கூட போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து முருங்கைக்காய்க்கு வந்து மருந்து அடிக்க மாட்டாங்க, அதனால வெறும் தண்ணியில் கழுவி இதை ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளரிக்காங்க. வெள்ளரிக்காய் வந்து எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புலாவ்லாம் செஞ்சிட்டோம்னா கூட வந்து வச்சு அனுப்பலாம் தயிருக்கு. ஒரு காட்டன் பேக்கில் தாங்க நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து காளான் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் செய்யணும், ஆனால் எனக்கு டைம் இல்லை, அதனால் இந்த காளானை வந்து அப்படியே வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். காளான் வந்து கழுவும் போது கொஞ்சம் மாவு போட்டு கழுவணும். கழுவி வச்சா கெட்டு போயிடும், அதனால் அப்படியே நான் வைக்கிறேன். அடுத்தது உப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு லெமன் சாறு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். எப்போவுமே பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து 3 நாள் வந்து ஃப்ரூட்ஸு, அடுத்த 3 நாள் வந்து ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸு, அப்புறமா இந்த கொண்டக்கடலை அதெல்லாம் வேக வச்சு தருவேன். இப்போதைக்கு 3 ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இதை ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. ஆப்பிள், பொமோகிரானேட்டு, அப்புறமா கிரேப்ஸ் மேலே வந்து நிறைய வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க, அதனால இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணியை வெடிக்கட்டிட்டு திரும்பி நல்ல தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி டவலில் போட்டு காய வச்சிடலாம். ஒரு நாளைக்கு பொமோகிரானேட், ஒரு நாளைக்கு கிரேப்ஸு, அப்புறம் ஆப்பிள் வந்து நம்ம கொடுத்துடலாம். 2 நாளைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட் அண்ட் நெட்டு கொடுப்பேன். அப்புறம் சாட்டர்டே வந்து எதனா குழி பணியாரம், ஸ்வீட் தோசை அந்த மாதிரி ஊற்றி கொடுப்பேன் ஸ்நாக்ஸ்க்கு. பொமோகிரானேட்னால் நல்லா தாங்குதுங்க, நல்லா 1 வீக் கூட தாங்குது. கிரேப்ஸும் அதே மாதிரி தான். ஆப்பிள் வந்து அப்படியே ராவாக ஸ்டோர் பண்ணி வைப்பேன், கட் பண்ண மாட்டேன். ஆப்பிள் வந்து இந்த மாதிரி அப்படியே வந்து நீங்கள் ஓப்பனாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். சீக்கிரமாக வெம்பி போகாது. ஹாட் கிளைமேட்டில் இருக்கும்போது சீக்கிரமாக வந்து வெம்பி போயிடுது. உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் அப்படியே கூட ஸ்டோர் பண்ணலாம். அடுத்தது பொமோகிரானேட்டுங்க. பொமோகிரானேட் கூட நான் அப்படியே வந்து இந்த மாதிரி கீழே ட்ரெயின் செல்ஸில் இருக்கிறத வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். பொமோகிரானேட் நான் உரிச்சிட்டேன், பாதி வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக காலையில் எழுந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கட்டி விட்டுறலாம். அடுத்தது லெமனுங்க. லெமன் வந்து நான் தண்ணியில் போட்டு ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணியிருந்தேன், சரியாகவே ஸ்டோர் ஆகல. இந்த லெமன் வாங்கி 30 டேஸ் கிட்ட ஆகுது. நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், டிஷ்யூ பேப்பர் போட்டு. இது வாங்கிட்டு வரும்போது கேஜ் கணக்கில் இந்த லெமனை வாங்கிட்டு வந்தேன். கூட வாங்கிட்டு வந்த லெமன் எல்லாமே ஆயிடுச்சு. இவ்வளோ தான் இருக்குது, 1 மந்த் ஆகுது. அடுத்தது தேங்காங்க. இந்த தேங்காய் இல்லாமல் சமையலே இல்லை. இன்றைக்கி தேங்காய் வந்து 2 தேங்காய் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறாங்க, 1 வாரத்துக்கு தேவையானது. எல்லார் வீட்டையும் இந்த தேங்காய் வந்து உரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த தேங்காவை உடச்ச உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து தண்ணியில் காட்டிட்டு அப்புறமா உரிச்சிங்கன்னா நீங்கள் அழகாக உரிச்சிடலாம். தேங்காவை நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி ஃப்ரீசர் சேஃப் பாக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஃப்ரீசர் சேஃப் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி தேங்காவை ஸ்டோர் பண்ணி வைங்க. நீங்கள் ஆர்டினரி பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சிங்கன்னா பிளாஸ்டிக் வந்து நல்லா கிராக் விட்டுரும். உங்கள்கிட்ட அதுவும் இல்லைன்னா நீங்கள் ஸ்டீல் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் எப்பவுமே ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. தேங்காவை வந்து அரைக்கும் போது தண்ணி விட்டு அரைக்காதீங்க. இந்த மாதிரி உதிரியாக ஸ்டோர் பண்ணி வச்சா தான் நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மந்த்துக்கு கூட வருங்க. டெய்லி நம்ம சட்னி அரைப்போம், கூட வந்து பொரியல் பண்ணுவோம், கூட காரக்குழம்பும் வைப்போம். அந்த டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நான் நெல்லிக்காய் வாங்கினேன். நெல்லிக்காவை இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. பூவும் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். இதெல்லாம் 1 வீக்கு தாங்க வரும். அடுத்தது பட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்டீலில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது ஆயிடுச்சுனா தான் பட்டர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வாங்கியிருக்கேன், அதில் வைக்கணும். அப்புறம் கர்ட் வந்து இந்த மாதிரி செராமிக் ஜாரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா புளிக்காது.
அடுத்தது தக்காளி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம்லங்க, அதை வந்து நம்ம காட்டன் பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம். இல்லைனா கீழே ட்ரெயின் செல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.